வணக்கமுங்க. நம்ம இப்போது வாழை சாகுபடி பற்றி தான் பார்க்க போகிறோங்க. பணப்பயிர்லேயே வாழை ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுங்க. இந்த வாழையை பராமரிப்பு தான் இதுக்கு மிக முக்கிய காரணிங்க. வாழையில் நல்ல வருமானம் பார்க்கணும்னா பராமரிப்பு தானுங்க மிக முக்கியம். நடவுல இருந்து அந்த வாழை வெட்டி லாரி ஏற வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் மிக நுணுக்கமாக நாம் பராமரிக்கணுங்க. நான் இன்னைக்குங்க 1 ஏக்கரா 20 சென்டில் 1400 கதிலி வாழையை நான் ஊடுபயிராக தர்பூசணிக்கு ஊடுபயிராக போட்டு தர்பூசணி ஒரு நல்ல லாபத்துக்கு நான் விற்றணுங்க. இந்த தர்பூசணி எத்தனை நாள் சாகுபடிங்க? அது தர்பூசணி ஒரு 55 நாள் சாகுபடிங்க. 55 நாளில் இந்த நான் தர்பூசணி எடுத்துட்டு இந்த காட்டை க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ தான் இந்த வாழைக்கு அடுத்த கட்ட பராமரிப்புக்கு ஆரம்பிச்சிருக்கிறேனுங்க. ஃபுல்லாக சொட்டு நீர் தானுங்க? பூரா சொட்டு நீருங்க. எத்தனைக்கு எத்தனை வச்சுருக்கிறீங்க எடா அந்த வாழை வைக்கிற கேப்? தர்பூசணிக்கு ஊடுபயிராக போடுறதுனால நான் 6க்கு 6.5 6 அடி 6 அடி அகலம் நீளம் 6.5க்கு வச்சிருக்கிறேன். நீளம் 6.5க்கு வச்சிருக்கீங்க. என்ன மரம்னு சொன்னீங்க? கதிலிங்களா? கதிலிங்க. இது எல்லா மரம் கதிலி திசு வளர்ப்பு கண்ணு நட்டணுங்க. சரி, இந்த இடைவெளி எல்லா வாழை மரத்துக்கு வைக்கணுமா இல்லை இந்த வாழை இந்த ரகத்துக்கு இப்படி வைக்கிறதா? வாழை மரம்னாவே மொத்தமாக இப்படி வைக்கிறதா? வாழைனா சரிங்க, கதிலிங்கிறத 6க்கு 6 போதுன்னு நினைப்பாங்க. சரிங்க. எப்பவுமே ஓரளவுக்கு நல்ல இடைவெளி விட்டு பண்ணுனா தார் சைஸு குவாலிட்டி எல்லாமே நல்லா வருங்க. சூரிய வெளிச்சம் காத்தோட்டம் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. அதனால நான் கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கிறேங்க. இது வச்சதுலேருந்து எத்தனை நாளில் தார் வெளிப்படுங்க? அதாவது தார் புட வெளிதல்னு நம்ம வட்டார வழி சொல்லுவோமே. நாம் இது வச்சதுலேருந்து 6வது மாதம் நம்ம புடெல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியே வந்துருங்க. தார் வெட்டையிலிங்க? தார் 10வது மாதம் காடு காலி பண்ணிடணுங்க. தார் வெட்டி வெளியே கொண்டு போயிடணும். வேலையை கொண்டு போயிடணும். இன்னைக்கு இந்த ரேட்டில் டிசம்பர் மாதம் இன்னைக்கு இந்த ரேட்டில் கதலி கிலோ என்ன ரேட்டுக்கு போகுதுங்க? இன்னைக்கு இந்த ரேட்டு இன்னைக்கு கொஞ்சம் மார்க்கெட் டல்லு தான். இருந்தாலும் 30 to 40 ரூபா போகுது. சரிங்க. அதிகபட்சம் எவ்வளோ வாங்குறீங்க? அதிகபட்சம் 70-80. ரொம்ப குறைவுனா 10 ரூபாய்க்கு வருங்க. கிலோ 10 ரூபாய்க்கு வருங்க. 10 ரூபாய்க்கு வருங்க. சுமார் ஏக்கரா சராசரி விளைச்சல்னா எத்தனை டன் வருங்க? நீங்கள் சராசரியாக விளைச்சல் அப்படின்னா நீங்கள் ஒரு 12 டன் வருங்க. 12 டன். நல்ல விளைச்சல்னா மீறின விளைச்சல்? நல்ல விளைச்சல்னா 16 டன் வருங்க. நம்ம சீதோசம் நல்லா சரியாக ஒத்துவல்ல, சுமாரான விளைச்சல் 8 டன்னு 7 டன்னு. ஓ சரி, இந்த மாதிரி எடுப்பாங்க. அதாவது இதில் நீங்கள் பராமரிப்பு தான் முக்கியம். அடியோரை என்ன கொடுத்தீங்க நீங்கள்? இப்போ நான் அடியோரை கதலிக்கு அடியோரை சூப்பர் கொடுத்துடுங்க. சரிங்க. இப்போ நான் தர்பூசணி எடுத்தது போக எல்லாம் முறையாக கரைச்சி ஊற்றணுங்க. நான் இன்னைக்கு மழை வருது அப்படிங்கிறதுக்காக நான் ஏக்கராவுக்கு 2 மூட்டை டிஏபி, ஒரு கூட மைக்ரோ நியூட்ரன்ட்டு எல்லாம் கலந்து போட்டு கீழே போட்டு மண் அணைச்சி விட்ருக்கணுங்க. இப்போ தான் கீழே மண் அணைப்புங்க. ஆமாம். அதனால கொஞ்சம் ஈரம் நல்லா இருக்கு. அதை அப்படியே மழை நல்லா கனமழை பெய்யுதுன்னு நம்ம வானிலை பார்த்துக்கிறோம்ல, அதனால நான் போட்டிருக்கிறேங்க. உழவு ஓட்டி முன்னாடி அடியோரமே என்ன போட்டீங்க? அது சூப்பர் தான் போட்டேன். சூப்பர் தான் போட்டீங்க. இப்போ நீங்கள் ஊடுபயிராக தர்பூசணி பண்ணீங்க, வேற ஏதாவது ஊடுபயிர் பண்ணுற வாய்ப்பு இருக்குங்களா? இல்லை ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நான் கேட்குறேன். நீங்கள் வெங்காயம் நடலாம். ஓ வெங்காயம் நடலாம். வெங்காயம் நல்லா நடலாங்க. இதில் வெங்காயம் நல்லா வரும். நீங்கள் ஊடுபயிராக போடுறது தவறில்லை. ஆனால் ஊடுபயிருக்கும் மெயின் பயிருக்கு 2க்கு தேவையான சத்தை கொடுக்கணும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் கொடுக்கணும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். நான் ஊடுபயிர் போட்டுட்டேன் நீங்கள் இது பண்ண, அதாவது வாழைக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆர்கானிக்கில் பண்ணுங்கள், இன்ஆர்கானிக் கெமிக்கலில் பண்ணுங்கள், அதெல்லாம் முக்கியம் இல்லை. அந்த வேறு எடுக்கிற அளவுக்கு சத்து இருக்கா அதை உறுதிப்படுத்துங்க. இப்போ இந்த வாழைக்கு நாம் என்ன பண்ணணும், என்ன பிரச்சனை இருக்குது, அதை பற்றி பேசலாம் வாங்க. இப்போ இந்த வாழையில் ஊடுபயிர்னால இந்த தர்பூசணி காயெல்லாம் எடுத்ததுனால எல்லாம் செடி போட்டு அமுத்தி இருக்குது. வளர்ச்சி ரொம்ப குன்றி இருக்குது பாருங்க. ஆமாம் ஆமாம், வளர்ச்சி ரொம்ப குன்றி இருக்குது பாருங்க. வளர்ச்சி திசு வளர்ப்பு குன்றி இருக்குது பாருங்க. இந்த கேப்ப இடைவெளி கம்மியாக இருக்குது பாருங்க. அந்த அந்த இலை வந்ததுக்கு ஆமாம், கேப்பு கம்மியாக இருக்குதுங்களா. பாஸ்பரஸ் சத்து கம்மியாக இருக்குது பாருங்க. இந்த கலர் வந்ததுன்னா பாஸ்பரஸ் சத்து
கம்மியாக இருக்குது. இந்த இலை புள்ளி இருக்கிறத கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நாம் இந்த களை மருந்துக்காக பாராக்கூட் அடித்தோம், அது மேலே பட்டிருக்குது. அதனால் இந்த புள்ளி அதை நாம் அதை நோய் தாக்குதல் இல்லை, நோய் தாக்குதல் இல்லை. புள்ளி எல்லாம் உள்ளே வந்து அடிக்கிறாங்க, அடித்ததுனால அது மேலே பட்டிருக்குது, ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ நாம் இதுக்கு என்ன பண்ணணும்னா, நாம் உடனடியாக மைக்ரோ நியூட்ரன்ட்டு ப்ளஸ் ஜிங்க்கு சேர்த்து சரிங்க ஒரு 2 ஸ்ப்ரே கொடுக்கணும். மேலே நம்ம வந்து மருந்து அடிக்கிற மாதிரி அடிக்கிற ஸ்ப்ரே கொடுக்கணும். ஸ்ப்ரே கொடுக்கணும். நம்ம இப்போ வந்து ஜிங்க்கு EDTF ஃபார்ம்லேயுமே மைக்ரோ நியூட்ரன்ட்டு, நல்ல மைக்ரோ நியூட்ரன்ட்டு வந்து ஆல்-19 நல்லா கலந்து நல்ல குருத்து நிலையாக ஸ்ப்ரே கொடுக்கணும். இதுதான் இதனுடைய முக்கிய இப்போதைய தேவை. அதனால் அதை பண்ணலாம், அப்படி வந்து பண்ணுவோம். அதுதான் இதில் முக்கிய காரணம். நாம் என்ன ஒவ்வொரு ஸ்டேஜாக நான் அதை காமிக்கிறேங்க, சரிங்களா? இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் இந்த வாழை இப்படி இருக்குது, கணுவு கம்மியாக இருக்குது. ஒருவேளை ஊடுபயிர் இல்லைன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குங்களா? ஊடுபயிர் இல்லைன்னா இன்னும் நல்லா அருமையாக இருந்திருக்கும். அந்த வளர்ச்சி கொடுத்துருக்கு, கண்டிப்பாக வளர்ச்சி கொடுக்குறதுக்கு. இப்போ அந்த வளர்ச்சி ஊடுபயிரில் நாம் ஒரு லாபம் பார்த்துருக்குறோம். அந்த லாபங்களை இதில் ஒரு வந்து நாம் வந்து பராமரிப்பு அதிகமாக படுத்தினால்தான் வந்து இந்த வாழை வந்து நாம் நினைக்கிற அளவுக்கு நல்ல இது வரும். நீங்கள் இன்றைக்கி இருக்கிற நிலவரத்தை இந்த வாழையை பார்த்துக்குங்க. நம்மளுடைய காடுங்கிறதுனால ஒவ்வொரு ஸ்டேஜாக காமிக்கிறேன், எப்படி ஆகுது, இது எப்படி டெவலப் பண்ணுறோம். தொடர்ந்து அடுத்த வீடியோ பார்க்கலாங்க. அடுத்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். இந்த வாழையை நிறைய பேர் சாகுபடி பண்ணி நமக்கு வந்து நல்லா ஈல்டு வரல, லாஸ் ஆகிருக்கிறது நிறையா இருக்கிறாங்க, அது இல்லைன்னு சொல்ல. ஆனால் நாம் மார்க்கெட்டு என்ன விற்கிது, என்ன போகுது, அதை பற்றியே கவலைப்படக்கூடாது. நாம் இதுக்கு செய்ய வேண்டிய முறைகள் என்ன, அதை வந்து 10 நாளைக்கு முன்னாடி செஞ்சு பாருங்கள். நான் இன்னைக்காக சொல்கிறேன், நீங்கள் ஒரு செயலை இன்னைக்கு என்ன செய்ய வேண்டிய, இன்னைக்கு வந்து டிஏபி கரைச்சி ஊற்றணுமா, 4 நாளைக்கு முன்னாடி கரைச்சி ஊற்றுங்க. ஒரு ஸ்ப்ரே பண்ணணுமா, ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஸ்ப்ரே பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து உங்களுடைய மகசூல் வந்து 20% கூடலைன்னா எனக்கு என்னன்னு கேளுங்க. நீங்கள் வந்து நோய் தாக்கணும் முற்பாடு எதையுமே செய்யாதீங்க. நோய் எப்போ வரும், என்ன வருங்கிறத ஒவ்வொரு விவசாயியும் நீங்கள் இன்னைக்கு எத்தனையோ யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, எத்தனையோ இதில் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க, நீங்கள் அவங்ககிட்ட கேளுங்க. நாம் சாதாரணமான ஒரு வந்து வேறு எத்தனையோ நாயத்தை பேச எக்ஸ்பர்ட்டை கேளுங்க. அதுதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, வந்து நான் பக்கத்து காட்டுக்கார அவி செஞ்சுட்டாங்க, அதை நாம் இப்படியே செய்யணும். நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கேட்கலான்னு போவீங்க, ஒரு எக்ஸ்பர்ட்டை ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருப்பான். நீங்கள் பக்கத்து காட்டுக்கார உடனடியே நான் அன்னைக்கு செஞ்சேன், அது சூப்பராக இருந்தது அப்படின்னு. அந்த காடு வேற, உங்கள் காடு வேற, அவியினுடைய பராமரிப்பு வேற, உங்கள் பராமரிப்பு வேற, அவியினுடைய மண் வளம் வேற, உங்கள் மண் வளம் வேற. அதெல்லாம் முக்கியம் இல்லை. நீங்கள் எதை கேட்குறதா இருந்தாலும் அந்த எக்ஸ்பர்ட்டை கேளுங்க, அவை பிரகாரம் நடங்க. உங்களுக்கு கிராப் என்றைக்குமே ஃபெயில் ஆகாது. இதுதான் நான் உங்களுக்கு விவசாயிக்க சொல்கிறதே இதுதான். நீங்கள் அந்தந்த எக்ஸ்பர்ட், அந்தந்த அனுபவத்தை அந்தந்த அவியில கேளுங்க. வாய் வழி தகவலை கேட்டு நீங்கள் அதை உண்மைன்னு நினைக்காதீங்க. இந்த வாழைக்கு என்ன குறை, நீங்கள் இந்த வேருக்கு என்ன தேவைன்னு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி கொடுக்குறீங்களோ அதில் தான் உங்கள் வெற்றியே இருக்குது. நல்ல யூடியூப் சேனலில் நல்லா பாருங்கள். நல்லா நீங்களே வந்து நீங்கள் உங்கள் அனுபவத்தில் என்ன பண்ணுனா நல்லா இருக்குதுங்கிறத நான் தயவு செய்து கேட்டுக்கிறது என்ன, எதை செய்கிறதா இருந்தாலும் 10 நாளைக்கு முன்னாடி செய்யுங்க. அதைத்தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் 10 நாளைக்கு முன்னாடி செஞ்சீங்கன்னா உங்களுடைய மருந்து செலவும் கம்மியாகுது, உங்களுடைய பயிர் நல்லா வருது, உங்களுக்கு ஒரு திருப்தி, உங்களுக்கும் வந்து அந்த வருமானம் வருது. நீங்கள் மார்க்கெட்டையோ எதையுமே பார்க்காதீங்க. நாம் வந்து செய்ய வேண்டிய வேலை, இந்த வாழைக்கு என்ன கொடுத்தா எப்படி நல்லா இருக்குது, எந்த ஸ்டேஜில் வளர்ச்சி பருவத்தில் என்ன கொடுக்கணும், கொடை தள்ளுறப்ப என்ன கொடுக்கணும், இதை வந்து வெட்டு காய் ஊறுறதுக்கு என்ன கொடுக்கணும், அந்த காயை வந்து நம்ம பக்குவமாக லாரி ஏற்றுறதுக்கு என்ன பண்ணணும், அந்த காயை நாம் வந்து எப்படி பக்குவமாக சைனிங்காக கொண்டாடணும், இதை நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த காலத்துலேயும் விவசாயத்தில் லாஸே வராது. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து நோய் தாக்குன்னு ஒருபாடு யாரோ ஒரு சொல்கிறான்னு தேவையில்லாத அதை கரைச்சி பண்ணுறது, இதை கரைச்சி பண்ணுறது, எதை பண்ணுறது, இதை பண்ணுறது, அதெல்லாம் பண்ணினீங்கன்னா நம்மளுக்கு பணத்தை பிடிச்சது தான். அதனால் நீங்கள் முறையாக செய்யுங்க. நல்ல நுண்ணூட்டம் கொடுங்க. எந்த பயிருக்கு நுண்ணூட்டம் கொடுக்காத வெறும் நீங்கள் வந்து ஃபெர்டிலைசர் மட்டும், ஸ்ட்ரைட் ஃபெர்டிலைசர் மட்டும் போட்டால் எந்த விவசாயியும் வந்து அதில் ஜெயிக்கிறதாக எனக்கு தெரியல. நான் கடை வச்சு குறைஞ்ச வச்சு இதில் வந்து ஒரு 20 வருஷ அனுபவத்தில் இருக்கிற
நீங்கள் நுண்ணூட்ட கலவையெல்லாம் கொடுக்காத விவசாயிகள் அந்த கிராப்பு வந்து அவருக்கு சக்ஸஸே பண்ணுறதே இல்லை. நீங்கள் நேரடியாக வாங்க, நான் ஒரு வாட்ஸ்அப்பு லிங்க் இருக்குது, நீங்கள் அதில் சேருங்க. நீங்கள் ஃபேஸ்புக் இருக்குது. ஈரோடு மாவட்டம் சிவகிரி புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஸ்ரீ சென்னிமலை ஆண்டவர் அக்ரோ ஏஜென்சிஸ். காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் கூப்பிடுங்க, நேரில் வாங்க. வாழைக்கு தேவையான அனைத்து பொருளும் நம்மகிட்ட இருக்குது, அனைத்து உரங்களும் இருக்குது. அதை வந்து நான் விசிட் பண்ணி கொடுக்குறேன். வந்து நீங்கள் திருப்தியாக நீங்கள் வெள்ளாமை எடுக்கலாம். நன்றி, வணக்கம்.